அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், on which day the Tamil Nadu Chief Minister on Legislative Assembly announced that the term colony will be removed from state records அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நாளில் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் காலனி என்ற சொல் மாநில பதிவுகளில் இருந்து நீக்கப்படும் என்று அறிவித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த காலனி அப்படிங்கறத நம்ம ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரியா யூஸ் பண்றோம். காலனி தெருவை சேர்ந்தவங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதனாலதான் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த காலனி அப்படிங்கிற வார்த்தையை இனிமேல் தமிழகத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாரு. சொசைட்டில ஒரு மாரல் சேஞ்சை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்திருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா ஏப்ரல் 29, 2025 இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது, consider the following statements. The term cherry was widely used in Sangam literature to denote people's habitations அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சங்க இலக்கியங்களில் மக்களின் வாழ்விடங்களை குறிக்க சேரி என்ற சொல் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. தொல்காப்பியம் says சேரி மொழி as the language of the common people. தொல்காப்பியம் சேரி மொழி என்பதை பொதுமக்களின் மொழியாக கூறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே இந்த அடுத்த கொஸ்டினும் உட்பட மூணுமே பாத்தீங்கன்னா ஹிந்து பேப்பர்ல இன்னைக்கு ஒரு எடிட்டோரியல் வந்துருந்துச்சு. அதை பத்தி தான் நம்ம பாக்குறோம். சரியா? இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சேரி அப்படிங்கிறது பொதுமக்கள் வாழக்கூடிய இடத்தை தான் சேரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப குறிப்பா ரூரல் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த சேரி அப்படிங்கறத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, யார சேரின்னு சொல்லி சேரியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? சோ அந்த ஒரு மாரல் சேஞ்ச கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம சேரி, காலனி போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ ரெண்டுமே இங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, who among the following passed a resolution in 1922 in Madras Legislative Council to group all untouchable caste under the category ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1922ஆம் ஆண்டு மெட்ராஸ் சட்டமன்றத்தில் அனைத்து தீண்டத்தகாத சாதிகளையும் ஆதி திராவிடர் பிரிவின் கீழ் வகைப்படுத்த தீர்மானத்தை நிறைவேற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த தீர்மானம், அதாவது எல்லா ஜாதிகளும் அந்த அன்டச்சபிள் கேஸ்ட்னு சொல்லக்கூடிய எல்லா ஜாதிகளையும் ஆதி திராவிடர்கள்னு சொல்லணும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி அந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்தது யாருன்னா MC ராஜா அவர்கள். சரியா? முக்கியமான ஒரு கேள்வி, எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, which of the following factors are responsible for increasing human elephant conflicts? மனித யானை மோதல்கள் அதிகரிப்பதற்கு பின்வரும் காரணிகளில் எது காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ என்னெல்லாம் காரணங்கள் இருக்கும்? யானை வாழ்விடங்களில் ஆக்கிரமிப்பு. நம்ம எலிஃபண்ட் வாழக்கூடிய இடங்கள்ல மனிதர்களுடைய இந்த டூரிசம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க. அப்ப அந்த என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ரீசன் கரெக்ட் தான். அடுத்து, டீஃபாரஸ்டேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது விவசாய நிலங்களை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக காடுகளை அழிச்சிட்டு இருக்கோம். அதுவுமே ஒரு காரணம் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா டிப்ளீஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் இன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஃபாரஸ்ட்ல இயற்கை வளங்கள் கம்மியாகிறது. நமக்கு யானைகளுக்கு பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு நாளைக்கு யானை 150 கிலோ சாப்பாடு சாப்பிடுமா, 100 லிட்டர் தண்ணி குடிக்குமா. சரிங்களா? இது தினமணி பேப்பர்ல சொன்னது, நான் சொல்லல. சரியா? 150 கிலோ சாப்பாடு சாப்பிடும், 100 லிட்டர் கிட்ட தண்ணி குடிக்குதாமா. அப்ப இந்த மாதிரி டெய்லியுமே அதுக்கு தேவைப்படும். ஒரு யானைக்கு எவ்வளவுனா அப்ப ஒவ்வொரு யானைக்கு எவ்வளவு தேவைப்படும். யானைகள் அதிகமா இந்த கிராஸ்லேண்ட்ல தான் அதிகமா இருக்குமா. ஓகேங்களா? இந்த புல்வெளி பகுதிகள் அப்படிங்கிறது நம்ம காடுகள்ல கம்மியாயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் டிப்ளீட் ஆகுறதுனாலதான் யானைகள் என்ன பண்ணுது, விவசாய நிலங்கள் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளை நோக்கி வர ஆரம்பிக்குது. அது சாப்பாடை தேடி வருது. அவ்வளவுதான். சரியா? சோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, இந்தியா ஹாஸ் பிகம் டேஷ் லார்ஜஸ்ட் மெட்ரோ நெட்வொர்க் இன் தி வேர்ல்ட். இந்தியா உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய மெட்ரோ வலையமைப்பாக மாறி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 24 சிட்டிஸ் கிட்ட மெட்ரோ இருக்கு. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் மெட்ரோ நெட்வொர்க், அந்த ரயில்வே லைன், மெட்ரோ ரயில்வே லைன் மட்டுமே இருக்கு. சரியா? சோ இதனால நம்ம என்ன ஆயிருக்கோம் அப்படின்னா வேர்ல்டுலயே 3rd லார்ஜஸ்ட் மெட்ரோ நெட்வொர்க்கா மாறி இருக்கும். சரியா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.